குட் பேட் அக்லி FTV ஷோக்கு தான் இன்னைக்கு போயிருந்தேன். டைரக்டர் ஆதிக் லாஸ்ட் படம் மார்க் ஆண்டனி பெரிய ஹிட் அண்ட் இவர் அஜித்தோட பெரிய ஃபேன். அண்ட் அஜித் நல்லா சிரிச்சு இறங்கி நடிச்சாலே படம் செம ஹிட்டா இருக்கு. ரிவ்யூஸ் எப்படி இருந்தாலும் அண்ட் பர்சனலா எனக்கும் அவர் அப்படி நடிச்சா பிடிக்கும். அண்ட் இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் எல்லாமே நல்லா வைபா இருந்தது. பட் இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டாவும் இருந்தது எப்படி இருக்குமோனு படம். சோ ஒரு சூப்பர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் படம் போனேன். கும்பகோணம் வாஸ் தியேட்டர்ல டிக்கெட் வாங்கியிருந்தோம். செம ரஷ் தியேட்டர்ல அண்ட் செம வைபா இருந்தது அட்மாஸ்பியர். ஒரே அஜித்தே கடவுளே தலை AK சவுண்ட் தான் நல்லா மேலதளத்தோட. சோ ஒரு மாதிரி செம என்ஜாய்மெண்டா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் ஒரு வழியா படம் பார்க்க உள்ள போன கூட்டத்துல இருந்து படம் ஸ்டார்ட் ஆகும் தியேட்டருக்குள்ளே செலிப்ரேஷன் தான். முக்காவாசி பேர் சீட்ல உட்காரவே இல்ல படம் ஃபுல்லா. அண்ட் படம் முடிஞ்ச ஒரே வைப் தான் இப்படி. சோ எனக்கு படம் பிடிச்சிருந்தது. இந்த படம் ஒரு AK செலிப்ரேஷன் தான். அவருக்கு படம் ஃபுல்லா KGF லெவல் பாசிட்டிவ் பில்டப் தான். அண்ட் AKவும் செமையா பண்ணியிருந்தாரு, எனர்ஜெட்டிக்கா ஜாலியா. அர்ஜுன் தாஸ் வேற லெவல். வில்லன் எப்பவுமே ரிலேட்டபிளா இருந்தா நல்லா இருக்கும். சோ அது மாதிரி இதுல இவரும் நல்லா நக்கலா செமையா பண்ணியிருந்தாரு. அண்ட் படம் பூராவே நிறைய விண்டேஜ் சாங்ஸ், வேற ஸ்டார்ஸ் பிலிம்ஸோட ரெஃபரன்ஸ் அண்ட் கரண்ட் இன்டர்நெட் ட்ரெண்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. சோ மினிமம் 5 மினிட்ஸ்க்கு ஒரு தியேட்டர் மூட் வந்துட்டே இருந்தது. சில இடத்துல மட்டும் இன்னுமே ஆர்கானிக்கா இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருக்கலாம்னு தோணுச்சு. பட் எங்கேயும் பெருசா போரும் அடிக்கல. சோ இந்த படம் நல்லா ஃபுல் கிரௌடோட பார்த்தா செமையா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். சோ தட்ஸ் இட். நீங்க யாரா இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.